இன்றைக்கு நம்முடைய அரசியல் எதிரிகள் அதிமுக அழிக்க துடிப்பவர் கூட புரட்சித் தலைவர் பெயரையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பெயரையும் சொல்லி பிழப்போடு நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் புரட்சித் தலைவரும் சரி புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி நமக்கு சொந்தமானவர்கள், நம்முடைய நாட்டு மக்களுக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய எதிரிகள் இன்றைக்கு பெயரை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு சில துரோகிகள் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய புகழை பெரும்புகழை மக்களுக்கு நினைவூட்டுவது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று உங்களை நாம் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சட்டமன்ற தேர்தல் இது மிக முக்கியமான தேர்தல். தொகுதியை பொறுத்தளவில் நாம் ஒவ்வொரு தேர்தலிலும் சிறப்பான பணியாற்றுகிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேள்வி கலைஞரால் பேசுகின்ற போது பதில் சொல்வதற்கு திராணியற்ற மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திற்கு வரவில்லை. தமிழகத்தில் ஆண்ட கட்சிகளிலே முதன்மையான கட்சி, அதிக நாள் ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு அதிமுகவை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கங்கனை கொண்டு கொடுக்கிற திமுக கருகி ஒத்துக் கொண்டு ஓ பன்னீர்செல்வம் நேற்றைக்கு பேசிய பேட்டியில் திமுக ஆட்சி சிறப்பாக ஒன்றும் இல்லை. அது தொடர்ந்து 5 வருஷமா ஓ பன்னீர்செல்வம் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவர் ஓகேன்னு சொல்லலாம். இதுவரை கொடுத்த பேட்டியெல்லாம் பாருங்க, இதுவரை பேசிய பேச்செல்லாம் பாருங்க. எல்லாத்திலையும் அந்த ஆட்சியுடைய குறையை சொல்லி 10 நாளுக்கு முன்னால் கூட அதிமுக ஆட்சி அமைய வேண்டும், இது என்னுடைய விருப்பம், அதுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும், இவர் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசிவிட்டு நேற்றைக்கு திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசினால் அந்த துரோகிகளுக்கு நம்முடைய விருதாசலம் தெற்கு ஒன்றிய கழகத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் நாம் பாடம் கற்பிக்க வேண்டும். ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 2026. நான் அடித்து சொல்றேன், அதிமுக ஆட்சி அமைக்கும் போது உறுதி அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் உறுதி. ஏதோ மேடை பேசுகிறதா கிடையாது, செய்த சாதனை. ஒரு முதலமைச்சராக இருந்து இதுவரை எந்த முதலமைச்சரும் மக்கள் மீது அக்கறைக்கக்கூடிய எந்த முதலமைச்சர் அம்மாவை போல எம்ஜிஆரை போல எடப்பாடியார் கடுமையான சோதனையை எதிர்கொண்டு ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழகத்துக்கு போனார். எல்லோரும் அனுபவித்தோம். வறட்சிக்கு நிவாரணம், வெள்ளத்துக்கு நிவாரணம், கொரோனா காலத்தில் நம்ம எப்படி காத்தார், எப்பேற்பட்ட சோதனையான சூழ்நிலையிலே அரசாங்கத்தை வருமானமே இல்லாமல் நடத்தினார். இன்னைக்கு 74 ஆண்டு காலம் ஆண்ட அரசியல் எல்லாம் வாங்கிய கடனை விட இன்றைக்கு கணக்கு போட்டு பட்ஜெட்ல இடைக்கால பட்ஜெட் சொல்கிறார்கள் 10,71,00,000 கோடி தமிழகத்திலே கடன் இருக்கு. அப்ப இந்த கடன் வருடத்துக்கு 1,00,000 கோடிக்கு மேல கடன் வாங்கிய மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இன்னைக்கு நல்லா பெரியவர் பேசும்போது சொன்னாரு, 5,000 ரூபாய் கொடுத்தது பெருமையாக சொல்லி. 5,000 ரூபாய் பணம் வந்து சும்மா வரல. இந்த பணம் யார் பணம்? நம்ம பணம். நீங்க கட்ட வரி பணம், உங்களோட உழைப்பு, உங்களோட வேர்வை. ஸ்டாலின் ஒரு பையன் படம் எடுக்கிறாங்க. சினிமா இன்றைக்கு ஒட்டுமொத்த சினிமாவும் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் குடும்ப பிடியில, கைப்பிடியில. அவர் படம் எடுத்து சம்பாதிச்சு அந்த ரெட் மூவிஸ்ல சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. இல்ல சன் டிவிக்கான படம் எடுக்கிறாங்க ரஜினிகாந்த் வச்சு, அல்லது டிவி ஓடுல அதை வச்சு கொடுக்குறாங்க. அவர் வரவேற்கணும். இளைஞர்களுக்கு படிப்பதற்கு, அவருடைய கல்விக்கு, அவருடைய வேலைவாய்ப்புக்கு அதிகமாக உதவி செய்த ஆட்சி எது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பதை நாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். சைக்கிள் வந்து, புத்தகத்துல இருந்து, நோட்ல இருந்து, பேனா வந்து, லேப்டாப்ல இருந்து கொடுத்தது நம்முடைய ஆட்சி. இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார் சொன்னால் அதற்கு காரணம் அதிமுக. இளைஞர்களை நாம் சரியான முறையில் போனவர நாம் நீங்க சொன்ன கேப்பா எல்லாம் பெரிய மனுஷனா இருக்கீங்க. குடும்ப தலைவர் செயல்பட வேளாண்மை ஒவ்வொரு வீடாக 23ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வந்தவுடன் அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கின்ற அதே வேலையில அந்த ஒவ்வொரு இல்லந்தோறும் நீங்க போய் பேச வேண்டும்.
இந்த நிலைமை ஆட்சியாளர்களால் மக்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகத்தை எடுத்து சொல்ல வேண்டும். எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கள்ளசாலை சாவு. என்னமா எல்லாம் கூட்டமே கொடுத்தாரு. எங்களை விட உங்களுக்கு விவரம் அதிகமா தெரியும். இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டிய மேடையில் இருக்கவங்களுக்கு எனக்கு இருக்கு. மிக கவனத்தோடு நாம் பணியாற்ற வேண்டும். இந்த தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் என்பது நம்மை காக்கின்ற தேர்தல், தமிழ்நாட்டை காக்க வேண்டிய தேர்தல். தமிழகத்துடைய உரிமைகளை, காவிரிக்கு உரிமையை, இன்றைக்கு அதே போல கொள்ளைப்பெரியார் பிரச்சனையை, கச்சத்தீவு போன்ற முக்கிய பிரச்சனைகள் எல்லாம் காவு கொடுத்தது திமுக தன்னுடைய சுயத்திற்காக. ஆனால் இன்றைக்கு எந்த பிரச்சனை யாரால் வந்ததோ அந்த பிரச்சனைக்கு எதிராக அவனே போட்டிருப்பான். நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக, நீட் தேர்வை ரத்து செய்யப்பட்டு போய் சொன்னது திமுக. அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மருத்துவர்கள் என்று அறிவித்தார். அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினார். அந்த திட்டம் வருவதற்கு முன்னால் நம்மை போன்ற பகுதியிலிருந்து ஒரு வருடத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் 5 பேர் 6 பேர் தான் எம்பிபிஎஸ் படிச்சாங்க. இன்னைக்கு 550-600 பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. சொன்னால் காரணம் எடப்பாடி. அதுக்கு கூட உரிமை கொண்டாடா நாங்கதான் சொல்றோம். இது எல்லாமே தெரியும். 7.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி கொண்டு வந்த போது கவர்னர் ஒத்துக்கல. தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார். பச்சை பொய் சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டாலினுடைய கையா ஸ்டாலின் வச்சுக்கிட்ட 7.5% இடஒதுக்கீட்டை நாங்க தான் பண்ணதான் சொல்றோம். இன்னும் என்னன்னு சொல்லுவோம், பாலாறு ஓடுமா தேனாறு ஓடுமா. இன்னைக்கு அம்மாவுடைய திட்டங்கள் தான் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. தாய்க்கு தமிழ் இல்ல. ஒரு கோடி எவ்வளவு இருக்குது என்ன சொல்லுவோம். அந்த திட்டம் இன்னைக்கு இல்ல. பெண்களுக்கு முக்கிய அம்மாவுடைய நம்முடைய அரசுடைய நோக்கமே பெண்கள் முன்னேற்றம். பெண்கள் நல்ல நிலைக்கு வந்தால் அந்த குடும்பம் அந்த ஊர் நல்லாகும். அதனாலதான் திருமண உதவித்தொகை 50,000 திட்டங்கள் எல்லாம் பெண்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும். அதுல எந்த அளவும் குறையில்லாமல் அம்மாவுடைய திட்டங்களை அப்படியே செய்தவர், செய்யக்கூடியவர், செய்ய போகிறவர் எடப்பாடி என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நம்முடைய துறைகள் இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் போல திமுகவுடைய கைப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், நம்முடைய எதிரி ஸ்டாலின் போலாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் பாடம் பண்ண வேண்டும். நம்முடைய உத்தாசனம் தொழிலை பொறுத்தவரை கடன் நிலவரம் மிக அற்புதமாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி சொன்னார் அனைத்து இந்திய அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய பங்களிப்பு அதில் இருக்க வேண்டும். நாம் தேடிக்கிற போல பணியாற்ற வேண்டும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் கழகத்தில் ஏதாவது ஒரு கோபத்தில் பணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரவணைத்து ஒரே ஒரு நபரை கூட விடாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அமைத்திருக்கிறாங்க. பூத்து கழகம், பூத்து கமிட்டி, எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு 100 பேர் குறைந்தபட்சம் களப்பணியில் இருக்க வேண்டும். இத்தேர்தல் நெருங்கிய சூழ்நிலை நம்முடைய இலக்கை ஒவ்வொரு வாக்குகளை பெறுவதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். மீண்டும் மீண்டும் தாய்மானத்தில் வருகின்ற அன்போடு கேட்டுக்கூடிய உங்களால் நீங்கள் நினைத்தால் அது கண்டிப்பாக முடியும். இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவு எடப்பாடியாக இருக்கிறது என்பது நன்றாக தெரியும். இந்த சூழலை சொல்லுங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் நாக்கில் ஏன தவறாங்க. நம்ம போனோம், போன வருஷம் கொடுத்தானா எடப்பாடியில கொரோனா காலத்தில் அரசுக்கு வருமானமே கிடையாது. அரசுல எல்லா வருமானம் இல்லை, எந்த கடை இல்லை, டாக்ஸ் கிடையாது, வரி கிடையாது, வியாபாரம் இல்லை. அந்த சூழலில் கூட உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தார். அன்னைக்கு என்ன சொன்ன ஸ்டாலின் 5,000 ரூபாய் சொன்னார். இதுதான் நீங்க ஞாபகப்படுத்தணும். இது மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள் முட்டாளர்கள் திமுக ஆரம்பிச்சுக்கிட்டா இதை ஞாபகப்படுத்தணும். அப்ப எப்படி சொன்னாரு 5,000 சும்மா சொல்ல ஒரு கணக்கில் புரிந்து நிரூபிச்சார். 2,500 இன்னும் 1,000 சேர்த்து அப்படி ஒரு நாள் முதலமைச்சர் வச்சிருக்கோம். 5,000 தரணும் சொன்னீங்க. இந்த 5 வருஷத்துல எந்த வருஷமாவது ஒரு வருஷம் வேலை கொடுத்துருக்காங்க. முதல் வருஷம் கொடுத்து போன பொருள், அப்புறம் பணம் கொடுக்கல.
கரும்பு அது எடப்பாடியார் சொல்லி பச்சரிசி யாருக்கு வேணும்? அது முடிஞ்ச அதுல ஏகப்பட்ட ஊழல் பாதிக்கு பாதிய ஊழல். கரும்புக்கு சொன்ன விலையில விவசாயிக்கு பணம் பாதி பணமே கிடைக்கல. 36 ரூபாய் 38 ரூபாய் பில்லு போடலாம், விவசாயிக்கு பரவாயில்ல. அந்த மாதிரி சாப்பிட பணத்துல மக்களுக்கு செய்யலாம். சில இடங்கள்ல இந்த ஊழல் கொடுக்கல, அதனால பேச வேண்டியதில்லை. எனவே மிக முக்கியமாக உன்னிப்பாக நம்முடைய இலக்கு நம்ம பூத்துல ஓட்டு அதிகமாகும். இந்த திசை மாறி போகக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்க சொன்ன கேட்பாங்க, எந்த ஊர்லயாவது ஒரு கோயில் நிகழ்ச்சி நடக்குது, ஒரு திருவிழா நடக்குது, அல்லது ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, உங்களுக்கு தான் நடந்திருக்கா? நீங்க தான் முன்னிட்டு செய்றீங்க, பெரியவர்கள் சிலர் செய்யறாங்க, யாரும் பசங்க செய்யறாங்க. நீங்க சொன்ன பசங்க கேட்பாங்க, புரிய வைங்க. ஓட்டு போய் வேணும், வாக்குகளை நமக்கு சாதகமான வாக்காளாக மாற்ற வேண்டும். அவர் நிற்க போற, இவர் நிற்க போற எதிரில் இந்த தகவல் போயிட்டு யார் வந்தாலும் எல்லாம் போது அனைத்து அண்ணாவோட வேண்டும். நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம பூத்துல நம்ம அதிகமாக ஓட்டுவோம். என்ன பண்ணுறது? ஓட்டு லிஸ்டா தமிழர் கூட 20 குழந்தை கொடுப்பாங்க. நாம் குறையாக ஊழலிருக்கிறோம். 5 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் நியமித்திருக்கிறோம். 20 அல்லது 25 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் நியமிக்க இருக்கிறோம். முழு மூச்சாக கடமை தீவிரமாக செயல்பட்டு வாக்குகளை பெறுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும், உழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு